கண்ட்ரி ஃபார்ம்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். மேட்டூர்லேருந்து குளத்தூர் போகிற வழியில் விராலிக்காடுங்கிற இடத்துல ஒரு வருடங்களான அத்திமர தோட்டத்தில் நம்ம இருக்கிறோம். இந்த அத்திமரத்தில் என்னென்ன வகைகள் இருக்குது, என்ன மண்ணில் இது வரும், இதோட மருத்துவ குணம் என்ன, இந்த அத்திமரத்தில் 6 மாதத்தில் எவ்வளோ நம்ம சம்பாதிக்கணும், எவ்வளோ நம்ம ஈல்டு எடுக்க முடியும், இன்கம் எடுக்க முடியும், இந்த மாதிரியான இதெல்லாம் இந்த அத்திப்பழத்தில் நிறைய அனுபவம் வாய்ந்த நண்பர்கிட்ட நம்ம இப்போ கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கங்க. வணக்கங்க ஐயா. மூர்த்திங்க. எவ்வளோ நாளாக இந்த அத்தி இதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறீங்க? ஐயா இது நாங்கள் 7 வருஷமாக பண்ணிட்டு இருக்கோங்க. மொத்தம் அத்தியில் எத்தனை வகை இருக்குதுங்க சார்? அத்தியில் பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்க 1200 ரகம். இந்தியாவில் நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னாங்க ஐயா, தமிழ்நாட்டில் எத்தனை வகை இருக்குதுங்க? தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 56 ரகம் இருக்குங்க. தமிழ்நாட்டு தட்பவெப்பநிலைக்கு தமிழ்நாட்டுக்கு மண்ணுக்கு கலந்த மாதிரி 56 ரகம் இருக்கு. இப்போ இந்த இடத்துல எத்தனை வகைங்க வச்சிருக்கீங்க? இந்த இடத்துல நாங்கள் 3 ரகம் வச்சிருக்கோம். இந்த 3 ரகம் தான் நம்ம மண்ணுக்கு செட் ஆகும்னு சொல்லி வச்சிருக்கீங்க? இல்லை சார், இந்த 3 ரகம் தானே அதிகமான ஈல்டு கிடைக்கும். நம்ம தட்பவெப்பத்தை தாங்கி வளரக்கூடிய தன்மை ஒரு 4 ரகம் இருக்குது சார். அதாவது டயானாத்தின்னு சொல்லிட்டு, டயானாத்தி இந்த பழம் சார், எல்லோ. எவ்வளோ வெயிட் வருங்க இது? சார் இது 80லேருந்து 120 கிராம் வரும் சார். ஒரு 10 to 14 பழம் வந்தாலே 1 கிலோ வந்து. டயானாத்தி அடுத்தது பூனே ரெட்டுன்னு சொல்லிட்டு அது ரெட் கலரில் இருக்கும். அதே மாதிரி பெல்லாரி ரெட்டு, அதுவும் ரெட்டு. டார்க்கி ப்ரௌன் சொல்லிட்டு அது ப்ரௌன் கலரில் இருக்கும் சார். இது செடி வச்ச 2வது மாதத்துல இருந்தே பிஞ்சு எடுக்க ஆரம்பிச்சிடும் சார். இதுக்கு சீசன் கிடையாது. அத்திக்கு சீசனோ பூ எடுக்குமோ அது எதுவுமே கிடையாது. காய்ப்புக்கும் சீசன் கிடையாது, அத்தி நடுறதுக்கும் சீசன் கிடையாது. இல்லை சார், அது எதுக்குமே சீசன் இல்லை. ஆனால் நம்ம ஜூன் ஜூலையில், அதாவது தென்மேற்கு பருவமழை ஸ்டார்ட் ஆகும்போது வச்சுட்டோம் அப்படின்னா வெயிலின் தாக்கம் கம்மியாக இருக்கும். இப்போ ஒரு செடி உயிர் பிடிக்கிற தன்மை அந்த டைமில் அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம தை அல்லது மாசிக்கு பெருநாடி, அதாவது பிப்ரவரி மார்ச்சில் வச்சோம் அப்படின்னா கடுமையான வெயில் ஆரம்பிச்சிடும், ஸ்டார்ட் ஆகிடும். அப்போ நம்ம வைக்கிறோம் அப்படின்னா நிறைய, அதாவது செடிகள் இப்போ ஒரு குழந்தை இருக்குன்னா கூட அதுக்கு சின்ன வயசுலேயே க்ரோத் கொடுத்தோம்னா நல்லா வளரும். நல்ல கரெக்டான தட்பவெப்பநிலை வேலையில வச்சிங்கன்னா சீக்கிரம் வந்துடுது. ஆமாம் சார், ஆமாம் சார். இந்த டயானாத்தி அடுத்ததுங்க, இந்த 4 அத்திக்கும் என்னங்க வித்தியாசம் ஒவ்வொரு அத்திக்கும்? சார் இது எல்லோ கலரில் இருக்கும் சார். டயானாத்தி எல்லோ கலரில் இருக்கும். பூனே ரெட்டும் பெல்லாரியும் ரெண்டுமே ரெட் கலரில் இருக்கும். சைஸ் மட்டும் பெல்லாரி கொஞ்சம் லைட்டாக பெருசாக இருக்கும், பூனே கொஞ்சம் லைட்டாக சின்னதாக இருக்கும். டார்க்கி ப்ரௌன் ப்ரௌன் கலரில் இருக்குது சார். மற்றபடி இதுக்கு இருக்கிற எல்லா தன்மையும் ஒன்றே தான் சார். ஈல்டு வரது 6 மாதத்துல. ஆமாம் சார், அது ஓகே. இருக்கிறதுலே டயானாத்தி தான் சார் அதிகமான ஈல்டு கிடைக்கும். எந்த அத்திங்க டேஸ்ட் அதிகமாக இருக்குது? நம்ம விற்பனை வாய்ப்பு எதுங்க? எந்த அத்திங்க நல்லா இருக்குது? விற்பனை வாய்ப்புக்கு இப்போ எனக்கு டயானா தான் சார் நல்லா இருக்குது. டயானா நல்லா இருக்கு. அதே மாதிரி பூனே ரெட்டும் நல்லா இருக்கு. டயானா தான் இருக்குல்ல அதிக மக்கள் விரும்புறாங்க. 6 மாதத்துல ஒரு ஏக்கராக்கு ஈல்டு இது எவ்வளோங்க வருது? ஒரு எத்தனை டன்னுங்க சார்? 6வது மாசத்துல, அதாவது செடி 2வது மாசத்துல இருந்தே பிஞ்சு எடுக்க ஆரம்பிச்சிடுது சார். அதாவது 70 நாள் கழிச்சு நம்ம பறிக்கலாம், பழமாக பறிக்கலாம். அதாவது 5வது மாதத்துக்கு மேலே ஒரு செடிக்கு நமக்கு ஆவரேஜா 1 கிலோ அளவுக்கு கிடைக்குங்க சார். ஒரு 10க்கு 10 வைக்கிறீங்க? 10க்கு 10. ஒரு ஏக்கராக்கு 1000 செடி வைக்கிறீங்க. அப்போ ஒரு டன் எடுத்துடலாங்களா? ஒரு டன் எடுத்துடலாம் சார். அதாவது மினிமம் 100 ரூபாய்க்கு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா கூட 6 மாதத்துல 1 லட்சம் ரூபாய் அளவுக்கு நமக்கு இன்கம் இருக்கு சார். சரிங்க. 2வது வருடம் 3வது வருடம் இப்படி போறப்ப ஈல்டு கம்மியாகுங்களா இல்லை இதே? இல்லை சார், இன்க்ரீஸ் ஆகும் சார், இன்க்ரீஸ் ஆகும். அதாவது 6வது மாதத்துக்கு மேலே நம்ம மாதம் ஆவரேஜாக 1 கிலோ வருங்க சார் ஒரு செடிக்கு. அப்போ ஒரு ஏக்கர் நம்ம பண்ணுறோம் அப்படின்னாங்க 1 டன் அளவுக்கு நம்ம கொடுக்கலாங்க. 2வது வருடம் நம்ம இப்போ செடி பார்த்தீங்கன்னாங்க இதுக்கு மேலே விட்டோம் அப்படின்னாங்க மரமாகிடும். அப்போ பழத்தோட சைஸ் குறைஞ்சிருங்க. புருனிங் பண்ணி விட்டுரும் சார். புருனிங் பண்ண ஆரம்பித்த பின்னாடி பிரான்ச்சஸ் நிறையா வரும். பிரான்ச்சஸ் நிறையா வரும்போது 2வது வருஷம், ஃபஸ்ட்டு வருஷம் 5 கிலோ பழம் வருது ஒரு செடிக்கு அப்படின்னா 2வது வருஷம் 10 கிலோ பழம் வருங்க சார். அதே மாதிரி 3வது வருஷம் மறுபடியும் ப்ரூனிங் பண்ணி விடும் போது 3வது வருஷம் 15 கிலோ வருங்க. 4வது வருஷத்துக்கு மேலே ஒவ்வொரு செடிக்கும் வருஷத்துக்கு 20 கிலோவுக்கு மேலே தாங்க பழம் இருக்கும் டோட்டலாக. அதுக்கு பின்னாடி 20 வருஷங்க, இது தொடர்ந்து 20 வருஷம் இதோட இது 20 வருஷம் வரைக்கும் தொடர்ந்து 20 கிலோ பழம் வந்துட்டு இருக்குங்க சார். இது எந்தெந்த மண்ணுக்கெல்லாம் இது வருதுங்க சார்? இது பார்த்தீங்கன்னாங்க செம்மண்ணில் வைக்கலாம், களிமண்ணில் வைக்கலாம். செம்மண்ணில் விட களிமண் இன்னும் நல்ல இது கிடைக்குங்கிறதுனால களிமண்ணில் 800 செடி மட்டும் வைக்கலாம் சார். 8க்கு 8 ஓகேங்களா. இது பார்த்தீங்கன்னா அதே மாதிரிங்க பாறை கலந்த மண், இது எல்லாமே பாறை கலந்த மண்ணுங்க சார். ஓகேங்களா. இந்த இதுலேயும் வைக்கலாம். எனக்கு 3 அடியில் பாறை இருக்குது சார் அப்படின்னா கூட அதில் இருக்கிற அயனும் கால்சியமும் இதை எடுத்துக்கிட்டு இந்த செடி இன்னும் அதிகமான ஈல்டு. மண்கண்டை எவ்வளோ இருந்தாலும் சரி, எந்த மண்ணாக இருந்தாலும் சரி, இது வருது நல்லா. ஆமாம் சார். தண்ணி தேங்கினா என்னங்க ஆகும் சார்? தண்ணி தேங்கினா
வடிகால் வசதி என்னை பொறுத்த வரைக்கும் இது வறட்சி தாங்கி வாழ்ற செடி தான், மரம் தான் சார். தண்ணி அதிகமாக தேவையில்ல சார். அதே மாதிரி நீங்க சொட்டு நீர் பாசனம் தாங்க நாங்கள் போட்டிருக்கோம். 10 நாளைக்கு ஒரு தடவை தண்ணி கொடுக்கலாம். 10 நாளைக்கு ஒரு தடவை தண்ணி கொடுத்தீங்கனாலும் போதும். எனக்கு அதிகமான ஈல்டு வேணும்னா நீங்க 5 நாளைக்கு ஒரு தடவை தண்ணி கொடுத்தீங்கன்னா கூட போதும். இந்த அத்தியில என்னென்ன மருத்துவ குணம்லாம் இருக்குதுங்க சார்? அத்தியை வந்து பார்த்தீங்கன்னா 26 விதமான மினரல்ஸ் இருக்குங்க சார். அதாவது ரத்த சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும், நரம்பு சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் இதில் இருக்குது சார். அதே மாதிரி சர்க்கரை நோயாளிகள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க அத்தி சாப்பிட்டாங்கன்னா அப்படியே குறைஞ்சிருங்க சார். அடுத்தது கர்ப்பிணி பெண்கள், ஸ்வீட்னஸ் இருக்குதுங்க, சக்கரை இருக்குது சார். சுகர் இருக்கிறவங்க சாப்பிடலாம் சார். ஆனால் இது வந்து சுகர் வந்து அவங்களோட இது இன்க்ரீஸ் பண்ணாது சார், இன்க்ரீஸ் பண்ணாது. அடுத்தது அதாவது கர்ப்பம் தரிக்காமல் பெண்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்துங்க தொடர்ந்து ஒரு 20 நாள் டெய்லியும் ஒரு 2 அத்திப்பழம் சாப்பிட ஆரம்பித்தாங்கன்னா ரிசல்ட் அதுக்கு மேலே நல்லாயிருக்கும் சார். அதே மாதிரி நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கும் இது நல்ல அத்தி வந்து நல்ல ஒரு இது, நிறைய மருத்துவ குணம் இருக்குது. நிறைய மருத்துவ குணம் இருக்குது சார். சரி, இதுக்கு முன்னாடி நம்ம அத்தினாவே நம்ம வந்து பதப்படுத்தப்பட்ட அத்தியை சாப்பிட்ருப்போம். ஏற்காட்டிலேருந்து ஒரு அத்தி அதை நம்ம ஜூஸ் போடுவாங்க, ஜூஸ் கடையில் சாப்பிட்ருப்போம். ஆமாங்க சார். அதை கூட இந்த அத்தியில் ஸ்வீட் அதிகமாகிறதுனால இந்த அத்தியை அப்படியே வாங்கி இப்போ சாப்பிட்றாங்க. ஆமாம் சார், ஆமாம் சார். நீங்கள் நார்மலாகவே அத்தி பார்த்தீங்கன்னாங்க உங்களுக்கு மாவுச்சத்து அதிகமாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும், மாவு தன்மையோடு இருக்கிற மாதிரி தான் தெரியும். ரெண்டாவது நாட்டத்தி நம்ம சாப்பிட்றோம் அப்படிங்கும்போது நாட்டத்தியில் பார்த்தீங்கன்னா உள்ளார நிறைய புழுக்கள் இருக்கும், மரம் மாதிரி பெருசாக இருக்கும், சின்ன அத்தியாக இருக்கும், அதெல்லாம். ஆமாங்க சார். அதில் வந்து பார்த்தீங்கன்னாங்க உங்களுக்கு உள்ளார வந்து பூச்சிகள் நிறைய இருக்கும். ஏன்னா பழுத்ததுமே அது பூச்சி தாக்கி ஆரம்பிச்சிடும். ஆனால் அதை விட இதில் மினரல்ஸ் அதிகம் சார். அதாவது நாட்டத்தியில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 23 மினரல்ஸ் மட்டும் இருக்கும், இதில் 26 மினரல்ஸ் இருக்குங்க சார். அதே மாதிரி சர்க்கரை தன்மையும் இதில் அதிகம். நாட்டத்தி எவ்வளோ ஈல்டு வரும் சார்? நாட்டத்தி பார்த்தீங்கன்னாங்க சார் அது வருஷத்துக்கு 2 முறை மட்டும் தான் சார் காய்க்கும். வருஷத்துக்கு 2 முறை மட்டும் தான் காய்க்கும். உங்களுக்கு ஒரு செடிக்கு வந்து ஒரு மரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னாங்க உங்களுக்கு ஒரு 200 கிலோ கிடைக்கும் சார். ஆனால் ஒரு ஏக்கர் வைக்கிறோம் அப்படின்னாங்க 20 மரம் தான் சார் வைக்க முடியும், அதுக்கு மேலே வைக்க முடியாது. ஆனால் இது அப்படி இல்லை சார், 1000 செடி வைக்கலாங்க சார். இது உங்களுக்கு மினிமம் வருஷத்துக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு மேலே தான் சார் இன்கம் இருக்குது. நாட்டத்தி வந்து அந்தளவுக்கு பண்ண முடியாது சார். நாட்டத்தியில் ரெண்டாவது மக்கள் அதிகம் நாட்டத்தியை லைக் பண்ண மாட்டேன்றாங்க, அந்த புழு இருக்கிறதுனால. கமர்ஷியலாக பண்ணுறப்ப இந்த அத்தி தான் பண்ண முடியும். ஆமாம் சார், கமர்ஷியலாக பண்ணும்போது இந்த அத்தி பண்ணலாம் சார். இந்த அத்தியை வந்து இப்போ நீங்கள் அப்படியே பழமாக சாப்பிட்றது இல்லாமல் இதை மதிப்பு கூட்டலாம் என்ன பண்ணுறீங்க, எங்கே ஏதாவது எக்ஸ்போர்ட் ஏதாவது பண்ணுறீங்களா சார்? ஆமாங்க சார். இப்போ என்னோட நண்பர் வந்து இதில் வந்து 15 விதமான மதிப்பு கூட்டு பொருளாக மாற்றிருக்காரு சார். அதாவது அத்தி ஜூஸு, அத்தி ஊறுகாய், அத்தி ஹெல்த் மிக்ஸ் பவுடரா, அடுத்தது அத்தி ஜெல்லி குழந்தைங்க சாப்பிட்றாங்க பார்த்தீங்களா அந்த ஜெல்லி, அத்தி அல்வா, அத்தி ஊறுகாய், அத்தி சில்லி, இப்படி ஒரு 15 விதமான பொருள்கள் வந்து இதில் இருந்து தயாரிக்கிறார் சார். அவர் ஃபேக்ட்ரி வந்து இன்னும் 2 மாதத்தில் ரன் பண்ண போகிறாரு. எந்த ஊர்லேங்க சார்? வெண்ணந்தூருங்க சார். சரிங்க, சேலம் மாவட்டம் வெண்ணந்தூரில். சரி இல்லை சார், ஆட்டியாம்பட்டி வெண்ணந்தூர். ஆமாங்க சார், ஆமாங்க சார். அவர் இப்போ இன்னும் ஒரு 2 மாதத்தில் வந்து ஃபேக்ட்ரி ரன்னிங் பண்ண போகிறார் சார். இப்போ 1000 ஏக்கர் நாங்களே பயிர் பண்ணாலும் அவருக்கே எல்லாமே கொடுத்துடலாம் சார். இந்த அத்தி எப்படிங்க வருது? அந்த அத்தி செடியை நம்ம எப்படி வந்து இந்த மாதிரி போடுறோம்? நம்ம விதையிலேருந்து போடுறாங்களா, இல்லை ஒட்டு வச்சு போடுறோமா, இல்லை கட் பண்ணி அதோட கிளைகளை வச்சா வந்துருமா? எப்படிங்க வருது இந்த அத்தி? இது சார் அத்தி வந்து பார்த்தீங்கன்னா சீட்ஸ் இல்லைங்க சார். அத்தி வந்து இதுக்குள்ளே இருக்கிற சீடை அப்போ போட்டிங்கன்னா முளைக்காதுங்களா? இல்லை சார், முளைக்காதுங்க சார். அத்தி வந்து பார்த்தீங்கன்னாங்க இப்போ நாட்டத்தையே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூடங்க ஒரு மரத்தில் பார்த்தீங்கன்னாங்க கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோ பழங்கள் வீல கொட்டி கிடக்குங்க. அது வந்து நார்மலாக வந்து முளைக்கிற தன்மை இல்லைங்க. அது அத்தி வந்து பறவைகள் சாப்பிட்டு அதை ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர் உள்ள கொதிநிலை ஆன பின்னாடி தான் அத்தி வந்து நல்லா முளைக்குங்க. நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னாங்க அத்தி ஏதோ ஒரு வயல் வரப்பு ஓரமோ அல்லது ஏதோ கழிவு நீர் தேங்க இது இருக்குது பார்த்தீங்களா, அது ஓரமோ தான் அங்கே வந்துருக்குமோ ஒழிய நீங்கள் நார்மலாக எவ்வளோ கொண்டு போய் இது பண்ணிங்கனாலும் வராதுங்க. இது முழுக்க ஒட்டு ரகங்க, ஒட்டு ரகம். ரெண்டாவது அதாவது திசு வளர்ப்பு முறை, அது மூலிமா தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோங்க. அத்தி வந்து பார்த்தீங்கன்னாங்க உங்களுக்கு இந்த செடியே இருக்குது. இப்போ ஒரு தாய் செடின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 3வது வருடத்துக்கு மேலே இதில் நாமளே ஒட்டு கட்டலாங்க சார். இந்த முதிர்ச்சி அடைஞ்ச செடியில் ஒரு செடிக்கு நாம குறைஞ்சபட்சம் 20 ஒட்டு கட்டலாங்க சார். ஒரு ஏக்கருக்கு நமக்கு இப்போ 1000 செடி இருக்குது அப்படின்னா 20,000 செடிகளை ஒட்டு கட்டி நாம் வைக்கலாம் சார்.
இது என்ன ஸ்பேசிங்ல வைக்கிறீங்க? குழி எப்படி எடுக்கிறீங்க சார்? இது வந்து சொல்லிட்டீங்க 10க்கு 10 வைக்கலாம், 8க்கு 8 வைக்கலாம்னு. களிமண் பூமிக்கு 8க்கு 8 வைக்கலாம், மற்ற பூமிக்கு 10க்கு 10 வைக்கலாம். நீங்க இது ஆழம் குழி எப்படிங்க எடுக்கிறீங்க சார்? இது வந்து பாத்தீங்கன்னாங்க சார் 2 அடி ஆழங்க சார். 1.5 அடி அகலத்திலேயே 2 அடி ஆழம் எடுக்கலாம் சார். ஓகேங்களா? எடுத்த பின்னாடி 3 நாள் வந்து மண் ஆற போடணும் சார். மண் ஆற போட்ட பின்னாடி தொழு உரம் கொஞ்சம் போட்டுட்டு, மண்புழு உரம் கேள்விப்பட்டிருக்கீங்க, மண்புழு உரத்தை கொஞ்சம் போட்டுட்டு 2 நல்லா கொத்தி விட்டணும் சார். கொத்தி விட்டு ஒரு அரை நாள் இது பண்ண ஆரம்பித்த பின்னாடி நீங்கள் செடியை வச்சிட்டிங்கன்னா இது பண்ணிவிட்டு ஒரு அரை அடி ஆழம், இப்போ நீங்கள் ஏற்கனவே 2 அடி ஆழம் எடுத்திருப்பீங்க, அதுக்கு உரம் இதெல்லாம் போட்ட பின்னாடி அரை அடி ஆழம் இதாக இருக்கும். மறுபடியும் செடி வச்சு நீங்கள் இது பண்ணும்போது மறுபடியும் ஒரு அடி ஹைட் இருக்கிற மாதிரி வச்சுட்டாங்கன்னா கரெக்டாக இருக்கும். இது என்ன நோய் தாக்கம்லாம் வருதுங்க இதுக்கு சார்? இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சார் எந்த ஒரு நோய் தாக்குதலும் இது வரைக்கும் இல்லை சார். எங்களுக்கு தெரியும், இது வரைக்கும் 7 வருஷமாக நாங்கள் வச்சுருக்கோம். இது வரைக்கும் எந்த ஒரு நோய் தாக்குதலும் இல்லை. இது வந்து மாவு பூச்சி தாக்குதல் மட்டும் இருக்குது. அந்த மாவு பூச்சி தாக்குதல் மட்டும் நாங்கள் பார்த்தீங்கன்னாக்க பஞ்சகாவியை ஸ்ப்ரே பண்ணுறோம், அது போயிடுது. இல்லை தொடர்ந்து 2 தடவை மழை பெஞ்சாவோ இல்லை நாங்கள் தண்ணி அடித்தாவோ, 2 தடவை தண்ணி அடித்தோம் அப்படின்னாங்க அந்த மாவு பூச்சி போயிடுதுங்க சார். மற்றபடி எங்களுக்கு தெரியும் இந்த 7 வருஷமாக எந்த ஒரு நோயுமான மெயின்டெனன்ஸுக்கு என்ன உரங்க போடுறீங்க சார்? இதுக்கு உரம் உரிய எதுவுமே யூஸ் பண்ணுறதே இல்லை சார். நாங்கள் இயற்கை முறையெல்லாம் விவசாயம் பண்ணுறோம். நாங்கள் 2 மாதத்துக்கு ஒரு தடவை எருவு மட்டும்தான் சார் கொடுத்துட்ருக்கோம். வேறு எந்த ஒரு உரம் உரிய எதுவுமே நாங்கள் போடுறதில்ல சார். இந்த மாதிரி எதுக்குங்க இந்த மாதிரி வலையெல்லாம் அடிச்சிருக்கீங்களா சார்? இது வந்து பார்த்தீங்கன்னா சார் பறவைகள், ஒரு சில பறவைகள், அதாவது அலுவனாத்தின்னு நம்ம அதை சொல்லுவோங்க சார். இந்த மாதிரி பறவை பேருங்களா? ஆமாங்க சார். அலுவனாத்தி, கொணவாக்குருவின்னு நாங்கள் சொல்லுவோம். அதை கொணவாக்குருவி, கரிச்சாங்குருவி, இது 3 மட்டும் இதை சாப்பிடுங்க சார். அதுக்காக நம்ம எதுவும் சாப்பிடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த வலை நம்ம. காக்கா, வவ்வால், மயில் இதெல்லாம் சாப்பிடுதுங்களா? மயில் நாங்கள் சாப்பிட்டதில்ல சார். இது வரைக்கும் மயில் நம்மள சாப்பிட. மயில் வருதுங்களா இங்கெல்லாம்? மயில் வருது சார். மயில் சாப்பிட்றது இல்லை. காக்கா சாப்பிட்றது இல்லை. வவ்வால் சாப்பிடலாம் சார், ஆனால் அதிகமாக சாப்பிட்றது இல்லை. இங்கே வந்து இந்த அலுவனாத்தின்னு சொல்லிட்டு ஒரு குருவி இருக்குது, அது மட்டும்தான் சார் அதிகமாக சாப்பிடுது. வேறு எதுவும் அதிகமாக சாப்பிட்றதில்ல. அதை பாதுகாக்கிறதுக்காக இந்த வலை போட்டிருக்கேன் சார். எத்தனை வருஷத்துக்கு ஒரு டைம் இந்த வலையை மாத்துறீங்க நீங்கள் சார்? இந்த வலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 வருஷம் தாங்க சார். இதுக்கு ரேட்டும் ரொம்ப கம்மி தான் சார். கிலோ 500 ரூபாய்க்கு கிடைக்குது. 1 ஏக்கர் போடுறோம் அப்படின்னா 4 கிலோ வாங்கிட்டு வந்து போட்டிங்கன்னா போதும் சார். நன்றி, வணக்கங்க. உங்களோட இதெல்லாம் பகிர்ந்துருக்கு ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றிங்க சார். மேலும் இது போல தகவல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நம்ம டங்கரி ஃபார்ம்ஸ் சேனலுடைய அடுத்த கட்டமாக ஃபேஸ்புக் பேஜ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். அந்த பேஜோடைய நேம் ஒருங்கிணைந்த பண்ணைக்குழு. அந்த பேஜோடைய லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதில் சேர்க்கக்குழு நண்பர்கள் தங்களுக்கு தெரிஞ்ச தகவல்கள், கேள்விகள் அனைத்தையுமே அதில் பகிரலாம். அந்த தகவலையும் கேள்விகளையும் அட்மினோட அப்ரூவலோட மற்ற குழு நண்பர்களுக்கு அது பகிர மாதிரி நாங்கள் பார்த்துப்போம். நன்றி, வணக்கம்.